ஸோ இப்படி நான் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய தொந்தரவுகள் புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, பழைய பேஷண்ட்டாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் அதுக்கு முன்னாடி இந்த தொந்தரவுகள், எப்படியான மெடிசின்ஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் கேட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து வேக்சினேஷன் கேட்கும்பொழுது இது எல்லாத்தையுமே நிகர் செய்கிற ஒரு விஷயமாக வேக்சினேஷன் இருந்திருக்கு. மெடிசின்ஸே எடுக்காதவங்க கூட ஒரு வித அச்சுறுத்தலில் பயத்தில் வந்து வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. அதோடைய விளைவுகள் வந்து அவங்க சொல்லும்பொழுது எல்லாமே வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து டேரெக்டாக இறந்துடுறாங்க. அது ஒரு பக்கம் இறப்புகள் நடந்துருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய பேர் வந்து இன்னும் மோசமான விளைவுகளை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன மாதிரியான விளைவுகள் இந்த வேக்சினேஷனுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத ஆச்சரியமாக இருக்குது கேட்க. இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய பேஷண்ட்டை வந்து நிறைய பேர் அணுகிட்டேன். இதில் வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது அவங்க எனக்கு வந்து தெரிஞ்சதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது என்னென்னா உடம்புடைய இம்யூனிட்டி. ஏன்னா இப்போ கொரோனா பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ கொரோனாவில் வந்து இந்த பூஸ்டர் பேக் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது முதல் ஊசி போட்ட உடனே 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த உடம்போட இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸை க்ரியேட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன், அந்த வேக்சினேஷனுடைய பவரை வந்து செயலிழக்க வைக்கிது. இதை தான் நம்ம பார்த்தோம். அப்போது அந்த எப்படியான ஆன்டிபாடிஸ் வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு உதாரணமே சொல்லலாம். அதாவது ஜெராவா, ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேனான்னு தெரியல. ஜெராவா அப்படிங்கிற பழங்குடியினர் அந்தமான் சைடில் இருக்காங்க. ஸோ அவங்க காட்டுவாசி மக்கள், பழங்குடியினர். அதாவது இன்னமும் வந்து நம்மளை மாதிரி கெட்டு போகல, சிவிலைஸ்டு ஆகலை, அன்சிவிலைஸ்டாக இருக்காங்க. அதாவது கெட்டு போகலை, கெட்டு குடிச்சவராக ஆகும். நம்மளாம் கெட்டு குடிச்சவராக இருக்கும். ரொம்ப படிச்சுட்டோம், ரொம்ப பெரிய அறிவாளிங்கன்ற இடத்துல கெட்டு குடிச்சவராக இருக்கும். அவங்க இன்னும் இயற்கையோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இயற்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து அவங்க ஆடை கூட அணிகிற அளவுக்கு ட்ரெஸ் போடுற அந்த கான்செப்ட் கூட இன்னும் அவங்களுக்கு வரணும். இன்னும் அந்த நிர்வாணமான ஒரு வாழ்க்கை, இயற்கையோட நிர்வாணம் அப்படிங்கிற இயற்கை தன்மையில் தான் இது இருக்குது. ஸோ அந்த ஜெராவாஸ் வந்து எப்படின்னா, இந்த டூரிஸ்டெல்லாம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் போயிட்டுருப்பாங்களே காரில், அந்த வழியோரத்தில் வந்து நின்றுட்டுருப்பாங்க அந்த ஜெராவாஸ். இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். மனிதர்களை பார்க்கும்போது நம்ம மனிதர்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்ல. அவங்க இயற்கையை பார்த்தவங்களுக்கு நம்மலாம் வித்தியாசமாக விலங்குகள் மாற்றிட்டுது. ஸோ அப்படி அவங்க பார்க்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, இந்த டூரிஸ்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிறவங்க இறங்கி இவங்கள பார்த்தவொடனே, சரி காட்டுவாசிங்க, நம்மளாம் நகரத்தில் இருக்கிறவங்க விதவிதமாக சாப்பிடுவோம், ஆனால் இவங்க காட்டுவாசிங்க அதிகமாக எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து இறங்கி அவங்களுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட உடனேயே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதை வாங்கி அவங்க ஏதோ ஒரு சாப்பிட்ட பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டுருக்காங்க. சாப்பிட்டவர் வந்து லூஸ் மோஷன் ஆகி இறந்துட்டார். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? சாக்லேட்டை இதே நம்மளும் சாப்பிட்டு தான் இருக்கோம். அவங்களும் மனிதர்கள் தான், நம்மளும் சாப்பிட்டுருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம் உயிரோட. அவங்க இறந்துட்டாங்க லூஸ் மோஷன் வந்து. இப்போ இதுலேருந்து என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள் உடம்புக்கு, அந்த பொருளில் அதிகப்படியான கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா, உடம்புக்கு ஒவ்வாத ஒரு பொருளாக இருந்தால் அதை எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். அப்போது முதல்ல நம்ம சாக்லேட் சாப்பிடும்பொழுதும் இதே மாதிரியான சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்ம உடம்புல ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து அதை ஒரு தடவை அந்த உடம்பு வந்து அந்த ஒரு கெமிக்கலை எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸை உருவாக்கிடுச்சுன்னா திரும்பவும் அந்த பொருளை எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அதை அழிச்சிடும். அவங்களுக்கு வந்து அவங்க இயற்கையோடு வாழ்ந்ததுனால முழுசாக பியூராக இருக்காங்க. எந்த விதமான கெமிக்கல்ஸும் அவங்க உடம்புல போகாததுனால இந்த மாதிரியான புதுசாக அதாவது மிக உணவுப் பொருள்னாலே குறைந்தபட்ச கெமிக்கல் தான் இருக்கும். சாக்லேட்டாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட்றதுன்னா குறைந்தபட்ச கெமிக்கல் தான் இருக்கும். கெமிக்கல் இல்லைன்னு இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களை விட அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் சாப்பிட்ற பொருள் அப்படிங்கிற முழுசாக ஒரு டேப்லெட் அளவுக்கு இல்லாமல் என்ன கெமிக்கல் ஆட் ஆகிடும். ஸோ அந்த கெமிக்கல் நமக்கு வந்து நம்ம அதை அழிக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் முழுசாக இயற்கையோடு வாழ்ந்த அந்த உடம்புல இந்த மாதிரியான கெமிக்கலை அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் உருவாகலை. ஏன்னா இந்த மாதிரியான பொருள் அதுக்கு வந்து அந்த உடலுக்கு வந்து புதிது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இயற்கையோடையே வாழ்ந்தவங்க, இந்த கெமிக்கல் அவங்க உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால் அதை செமிக்க முடியாமல், அதை ஜீர்ணிக்க முடியாத அந்த கெமிக்கலை உடம்பால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் லூஸ் மோஷன் வந்து இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க முழுக்க இயற்கை, இந்த செயற்கை அவங்களுக்கு வந்து ஒத்து வரல. அவங்க பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்டிபாடிஸ் எது மாதிரி இருக்குன்னா, இயற்கையில் ஏற்படுற சில டிஸ்டர்பன்ஸில் வரதை எதிர்க்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கே ஒழிய
இந்த மாதிரியான ரசாயன மருந்துகள்னால ஏற்படுற ரசாயன மருந்துகள் உள்ளே வரும்பொழுது அதனால வர அதுக்கான வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை ஆன்டிபாடிஸ், அதுக்கான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ இதே மாதிரி தான் கொரோனா வேக்சினேஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் உடலால் உற்பத்தி பண்ணப்படும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுன்னா அந்த கொரோனா வேக்சினேஷனை எதிர்த்து அழிச்சிடும். அதை அழித்து கம்ப்ளீட்டாக நிர்மூலமாக்கிறதுக்கு வெளியில் உடம்பை பற்றி வெளியேற்றுறதுக்கு 3 months ஆகுது அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கணிப்பு. இது சும்மா ஒரு கணிப்பு தான். ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கணிப்பு தான். உண்மை அதுதான்றது நம்ம அக்யூரேட்டாக ஒவ்வொரு உடம்பும் தனித்துவம் ஆனது. அது 3 மாதத்துல அழிச்சிக்கலாம், இல்லை உள்ளேயே வச்சுருந்து வேறு எப்பயாவது எதிர்ப்பு சக்தி வரும்போது அழிக்கிறதுக்கு உடம்பு தனியாக வச்சுருக்கலாம். பேத்தோஜன்ஸ் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இது மாதிரி எது வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இவங்களுடைய கணிப்பு இப்படி தான் வந்து வேக்சினேஷன் பொறுத்திருக்கு. அப்போ 3 months கழிச்சு அதுக்குள்ளே அழிஞ்சிடும். அப்போ 3 months கழிச்சு திருப்பி ஒரு பூஸ்டர் போட்டால் திரும்ப அந்த பூஸ்டர் எதிர்க்கிறதுக்கான ஆன்டிபாடிஸ் உடலால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை இன்னொரு எக்ஸாம்பிள்லேருந்து